2 குடும்பங்கள் சேர்ந்து நடத்துறதாங்க ஒரு திருமணம் அப்படின்றது. அந்த திருமணம் ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, நிச்சயதார்த்தம் பண்ணி நிறைய பேரை சொந்தக்காரங்க உறவினர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒவ்வொரு வீட்டாக ஏறி இறங்கி பத்திரிக்கை வச்சு எல்லாரையும் வர வச்சு அதுக்கு தேவையான ஒரு மண்டபத்தை செட் பண்ணி இத்தனை செலவுகள் செஞ்சு நடத்தி வைப்பாங்க கல்யாணம். ஜேன்னு ஜனங்க வர அவ்வளோ செலவுகள் பண்ணி நடத்தி வைப்பாங்க. அப்படி நடத்தி வச்ச திருமணம் 1 மாதம் 2 மாதம் இல்லை 1 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சில இடங்களில் விரிசல் வருது. விரிசல் வந்துட்டு விவாகரத்து வரைக்கும் போகும். என்னென்னு அந்த பெண்மணியை நான் கேட்டால், அவர் இது செய்யலை, இல்லைம்மா அந்த பொண்ணு இது செய்யலைம்மா, இது பண்ண மாட்டேங்கிறா, இது செய்ய மாட்டேங்க, என்ன சமைக்க மாட்டேங்கிறா, துணி துவைக்க மாட்டேங்கிறா, இல்லை இந்த வேலை செய்ய மாட்டேன், ஒரு சின்ன சின்ன காரணங்கள், ஈகோ. இந்த விஷயத்துக்காக என்ன ஆகுதுன்னா குடும்பம் பிரியுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு குடும்ப அமைதி வேணும் அப்படின்னா நீயா நானான்னு நிற்கிறது பேர் கோர்ட். நீயும் நானும் அப்படின்றது நிற்கிறது பேர் தாங்க குடும்பம்ன்றது. அப்போ அந்த ஒரு 3 விஷயத்த நம்ம கடைப்பிடிக்கிறோன்றது கட்டாயம் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு குடும்ப அமைதியாக இருக்கணும்னா விட்டு கொடுக்கணும், சகித்து போகணும், தியாகம் பண்ணணும். அதாவது நீங்கள் இது பார்க்குறீங்களா, நான் இதை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் வீட்டுக்காருக்காக மனைவியும் மனைவிக்காக வீட்டுக்காரும் விட்டு கொடுத்து போகணும், தியாகம் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு தியாகம் பண்ணி போகணும், சகித்து போகணும், சில விஷயங்களை சகிச்சுக்கிட்டு போகணும். இதுதான் திருமணம். கட்டாயம் நான் சொல்லுவேன், இந்த 3 விஷயத்தை ஒவ்வொரு குடும்பமும் கடைப்பிடிச்சாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அதாவது திருமணமான கணவனும் மனைவியும் கடைப்பிடிச்சாங்க அப்படின்னா அந்த குடும்பம் அமைதி கோயில் போல இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன்.